குட் ஆஃப்டர்நூன். நம்ம இப்போ இது என்னோட பேர் மாரி மகேஸ்வரி. நான் ஸ்ரீ பாரத் சேவாக் சமாஜ் நடத்துகிற டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிட்ருக்கேன். பிஎஸ்எஸோட டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறேன். இப்போது இந்த வீடியோ வந்து வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலுக்காக எடுக்க போகிறோம். சரியா? அதனால் இப்போ வந்து ஒரு கிளாஸை நான் உங்களுக்கு நடத்தி காட்ட போகிறேன். அதை நீங்கள் கவனித்து கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறது நம்ம மாண்டிசரி நம்ம படிக்கிறதே நம்ம சப்ஜெக்டே என்னதுன்னா டிப்ளமோ இன் மாண்டிசரி அண்ட் சைல்டு எஜுகேஷன். அதுதான் நம்மளோட கோர்ஸே. அப்போது அந்த மாண்டிசரி மெத்தடை பற்றி உங்களுக்கு நான் இப்போது டீச் பண்ண போகிறேன். மாண்டிசரி மெத்தட் அப்படின்னா எதுலேருந்து வந்தது இந்த மாண்டிசரிங்கிற வேர்டு? யாருக்காவது ஐடியா இருக்கா? இந்த மாண்டிசரிங்கிறது அந்த மெத்தடை உருவாக்குனவங்களோட பேர் மரியா மாண்டிசரி அப்படிங்கிறவங்க ஒரு டாக்டர். அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த மெத்தடை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்தது. அது வந்து எப்படின்னா, அவங்க டாக்டராக இருக்கவங்க எப்படி திடீர்னு ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்கு வர முடியும்? நம்ம எல்லோரும் நம்ம ஒரு ட்ராக் வச்சோன்னா நம்ம அதுலேயே தான் போயிட்டுருக்கோம். அப்படி தானே? நம்ம டீச்சர் ஆனோன்னா அதில் வந்து பிஜி டீச்சரிங் பண்ணணும், அப்படி தான் போவோம். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டாக்டராக மட்டும் இல்லாமல் டாக்டராக இருக்கும்போது இந்த மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க. அந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்களோட தப்பு அது கிடையாது. அவங்கெல்லாம் வந்து மன வளர்ச்சி குன்றி பிறந்தது காரணம் வந்து கடவுளோட படைப்பு. அப்போது அந்த குழந்தைங்க மட்டும் நார்மல் சில்ட்ரனாக இல்லாமல் அவங்க மட்டும் இப்படி இருக்காங்களேங்கிற ஃபீல் அந்த மேடம்க்கு இருந்துச்சு. அதனால இவங்களுக்கு எதையாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவங்கள நம்மளால் நார்மல் சில்ட்ரனாக ஆக்க முடியாதா அப்படின்னு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. அப்போ தான் இந்த மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் எல்லாம் ஒரு ரூமில் இருக்கும்போது அந்த நிறைய அந்த ஸ்க்ரம்ஸு, இந்த நிறைய இந்த உணவு துகள்கள் கீழே கிடக்கும். அதை அந்த குழந்தைங்க கைட்டு தடவி எடுத்து அதை அந்த பிளேட்டில் போடுவாங்க. அதை அவங்களுக்கு பார்த்த உடனே அப்போ இவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, கைக்கு வந்து நல்ல உணர்ச்சி இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த சென்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தோன்னா இவங்க நல்லா டெவலப் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. நிறைய அப்பரேட்டஸ் எல்லாம் உருவாக்கி ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த கொடுத்ததில் அந்த குழந்தைங்க என்ன செஞ்சாங்கன்னா ஓரளவுக்கு அதுலேருந்து டெவலப் ஆகி நார்மல் சில்ட்ரன் அளவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் யோசித்தாங்க, இதை வந்து நம்ம நார்மல் சில்ட்ரனுக்கே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அவங்க எக்ஸலண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க, அந்த நார்மல் சில்ட்ரனுக்கு அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அது நல்ல சூப்பராக இருந்தது. அது வந்து என்னது எக்ஸலண்ட் ஆனாங்க குழந்தைங்க. அதனால தான் இந்த மெத்தட் இன்றைக்கும் உலக அளவில் போற்றக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் இப்போவும் இன்னும் யூஎஸ் மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, இந்த மாண்டிசரி மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அட்லீஸ்ட் இந்த கேஜி லெவல்லையாவது கண்டிப்பாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அப்பரேட்டஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று டிடெக்டிவ் அப்பரேட்டஸ், இன்னொன்று சென்சோரியல் அப்பரேட்டஸ். டிடெக்டிவ் அப்பரேட்டஸ்னால் என்ன அப்படின்னா அவங்களுடைய அதுக்கு இன்னொரு பேர் என்ன, செல்ஃப் கரெக்டிவ் அப்பரேட்டஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்னது, செல்ஃப் கரெக்டிவ் அப்பரேட்டஸ். செல்ஃப் கரெக்டிவ் அப்பரேட்டஸ்னால் என்ன அர்த்தம்? அவங்களோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் தேவையில்லை. அவங்களே என்ன செஞ்சுக்கலாம், அவங்களுடைய தப்பை சரி குழந்தைங்களே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி அவங்க அப்பரேட்டஸை உருவாக்குனாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த மேடமோட இது நோக்கமே என்னென்னா யாருமே அவங்கள வந்து வெளியே இருந்து அவங்கள வந்து திணிச்சு படிக்க வைக்கக்கூடாது. அவங்கவுங்களே செல்ஃப் இன்ட்ரெஸ்டாக அதை நம்மளே ரியலைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அந்த மாதிரி எஜுகேஷனை தான் கொடுக்கணும்னு நினச்சாங்க. அதுக்கு தான் இந்த செல்ஃப் கரெக்டிவ் அப்பரேட்டஸ். இன்னொரு அப்பரேட்டஸ் வந்து சென்சோரியல் அப்பரேட்டஸ். அது வந்து புலன்களுக்கான பயிற்சி. இது வந்து தசைகளுக்கான ஒரு பயிற்சி. இப்போது அதில் வந்து ரொம்ப முக்கியமாக உள்ளது வந்து என்னதுன்னா இந்த பிங்க் டவர். இந்த பிங்க் டவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த க்யூப்ஸ் இந்த மாதிரி க்யூபாக இருக்கும். இந்த க்யூப்பை வச்சு தான் நம்ம டவர் கட்ட போகிறோம். இந்த க்யூபு எதுக்காக அந்த க்யூப் ஷேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி. இந்த பார்த்தீங்கன்னா இப்படி பிடிக்கணும், குழந்தைங்க வந்து இப்படி பிடிப்பாங்க, இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கும்போது அவங்களுக்கு ஹோல்டிங் கெப்பாசிட்டி வரும். இந்த பிடிக்கக்கூடிய திறன் இருந்தால் தான் நாளைக்கு என்ன செய்ய முடியும், அவங்களால நல்ல பென்சில் பிடிச்சி எழுத முடியும். அது எதையுமே பிடிக்கணும்ல, நாளைக்கு எந்த ஒரு பொருளைனாலும் ஒரு புக்கை எடுத்துகிட்டு போக தெரியணும், அவங்களுடைய சாப்பிட்றதுக்குள்ள பிளேட் எடுக்க தெரியணும், அவங்க தண்ணி அவங்களுக்கு குடிக்க தெரியணும். எதுக்குனாலும் பிடிக்கிறதுக்கு கைக்கு முதல்ல என்ன வேணும், ஸ்ட்ரென்த் வேணும். அப்போ அதுக்கான ஒரு பயிற்சி தான் என்னது இந்த
பிங்க் டவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அப்பரேட்டஸை உருவாக்குனாங்க. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் எப்படி செல்ஃப் கரெக்டிவ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் பண்ணி காட்ட போகிறேன். இதில் வந்து நிறைய இருக்குது. நம்மளுக்கு வந்து 10 டியூப்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி வந்து 10 பண்ணணும். ஆனால் அட் அ டைமில் 10 பண்ணுனா குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால முதல்ல வந்து ஒரு 5 வச்சு பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து இருக்கிறதுலையே லார்ஜாக உள்ள க்யூபை வைக்கணும். இது வந்து நம்ம முதல்ல எடுத்த உடனே நம்ம டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களுக்கு வந்து டைரக்ட் பண்ணி காட்டணும். எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கைட் பண்ணி காட்டணும். நம்ம அவங்களுக்கு ஓயாமல் போய் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் மாதிரி நீ அப்படி பண்ணக்கூடாது, நீ அப்படி செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல இதுதான் வழிமுறை அப்படிங்கிறத எப்படி இதை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துடணும். அதுக்கப்புறமா அவங்கவுங்களே என்ன செய்யணும், ட்ரை பண்ணி பண்ணணும். இப்போ இதில் வந்து முதல்ல இதை பெருசாக வைக்கணும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு க்யூபு, அடுத்து ஓகேயா. இப்போ வந்து இது ஒரு டவர் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதுலேயே நம்ம வந்து எப்படி குழந்தைங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது விச் ஒன் இஸ் லார்ஜ், விச் ஒன் இஸ் ஸ்மால் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, முதல்ல இதை வச்சுட்டு அல்லது இதையே கூட பேஸாக வைப்பாங்க. இதை வச்சு இதை வைப்பாங்க. இப்படி என்ன ஆயிரும், நேராக ஒன்றுக்கு மேலே ஒன்று அது வந்து நிற்காதனால என்ன செஞ்சிடும், கீழே விழுந்து இப்படி. சார் இப்போ வந்து பிங்க் டவர் ஒரு அப்பரேட்டஸ், இன்னொன்று வந்து ரெட் லாங் ராட். எதுக்கு இதுக்கு பிங்க் டவர்னா, இது பிங்க் கலர்ஸையும் குழந்தைங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிங்க் கலர்லேயே இதை வடிவமைச்சிருக்காங்க. இன்னொரு அப்பரேட்டஸ் என்னதுன்னா ரெட் லாங் ராட். அது வந்து ரெட் கலரில் இருக்கும் அந்த